நல்லது கிடைக்கும்போது மகிழ்வதும் கஷ்டம் வரும்போது வருந்துவதும் சகஜம். நல்லது கிடைக்கும்போது நான் தான் சாதித்தேன், என் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பலன் கிடைத்துவிட்டது என்று காலரை தூக்கிவிட்டு கொள்வோம். என் சாதனையை பார்த்தீர்களா என்று டமாரம் அடிப்போம். இறைவன் இருக்கிறான் என்ற நினைப்பு கூட அப்போது வராது. கஷ்டம் வந்துவிட்டால் இறைவன் ஞாபகம் எப்படித்தான் வருகிறதோ. இறைவனுக்கு கண்ணில்லையா? எவ்வளவு வேண்டிக் கொண்டேன், கோயிலை எத்தனை முறை சுற்றினேன், எத்தனை அர்ச்சனை பண்ணினேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லையா? அவனுக்கு கல் மனதா என நாத்திகர்கள் போல பேசத் தொடங்கிடுவார்கள். கஷ்டம் வந்தால் மட்டும் இறைவன் நினைப்பு எப்படி வருகிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் விளக்கம் தருகிறார். வணக்கம், கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு, எல்லாத்துக்கும் காரணம் நீயா அவனா. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. ஒரு விவசாயி, 2 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன், கடும் உழைப்பாளி. கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தை முன்னேற்றினான், வீடு கட்டினான். மகிழ்ச்சியாக வாழ்க்கை நகரத் தொடங்கியது. மகன்கள் வளர்ந்தனர், வேலை கிடைத்து வெளியூர் போய்விட்டனர். தங்களுக்கென சொந்த வீடு கட்டிக்கொள்ள இருவருக்கும் ஆசை. தந்தை கட்டிய வீட்டை விற்க முடிவு செய்தனர். உழைத்து கட்டிய வீடு விற்க மனசில்லை என்றான் விவசாயி. கிராமத்தில் இருக்கும் வீட்டை வைத்து என்ன செய்ய போகிறோம்? இதை விற்று கிடைக்கும் பணத்தில் நகரத்தில் பெரிய வீடு கட்டிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம் என்றான் மூத்த மகன். அவர்களை எதிர்த்து பேச அதற்கு மேல் அவனிடம் திராணி இல்லை. ஒப்புக்கொண்டான். வீட்டை மகன்கள் விலை பேசிய பிறகு ஒரு நாள் வீட்டில் விவசாயி மட்டும் இருந்தான். வீட்டில் தீ பிடித்தது. அவன் கண் முன்பாகவே வீடு கருகியது. விவசாயி கதறினான், ஆண்டவா, ஏன் என்னை சோதிக்கிறாய்? உழைத்து கட்டிய வீடு கரிக்கட்டை ஆகிவிட்டதே. நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாதா? உனக்கு கண்ணில்லையா என்று இறைவனை திட்டினான். 2வது மகன் ஓடி வந்தான். அப்பா, அழாதீர்கள், வீடு இத்தனை நேரம் கைமாறியிருக்கும், நமக்கு நஷ்டமில்லை. வாங்கியவர் கூட இதை இடிக்கத்தான் திட்டமிட்டிருந்தார். அவருக்கும் பெரிய அளவில் பாதிப்பில்லை. கவலையை விடுங்கள் என்றான். விவசாயிக்கு மகிழ்ச்சி கரைபுரண்டது. அதானே பார்த்தேன், என் உழைப்பும் விடாமுயற்சியும் வீணாகிவிடுமா என்ன? சிந்திய வியர்வையின் பலன் எங்கும் போய்விடாது என்றான். வயதையும் பொருட்படுத்தாமல் துள்ளி குதித்தான். வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டான். வேக வேகமாக மூத்த மகன் ஓடி வந்தான். அப்பா, மோசம் போயிட்டோம் என்றான். விவசாயிக்கு அதிர்ச்சி. என்னடா சொல்கிறாய் என்றான். நாம் கேட்கும் தொகையை அந்த ஆள் தரவில்லை, அதனால் வீட்டை விற்க முடியவில்லை என்றான். விவசாயி தலையில் அடித்து கொண்டு, இறைவா, உனக்கு கண்ணில்லையா என்று அழ ஆரம்பித்தான். கஷ்டம் வரும்போது மட்டும் விவசாயிக்கு கடவுள் ஞாபகம் வந்தது. மகிழ்ச்சி அடையும் போது உழைப்பு, விடாமுயற்சி என்று தன் பிரதாபங்கள்தான் நினைவு வந்ததே தவிர கடவுள் ஞாபகம் சிறிதும் வரவில்லை. விவசாயி போல நம்மில் பலர் இருக்கின்றனர். நான், எனது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வதால் பிரச்சனைகள்தான் அதிகம். எல்லாவற்றுக்கும் இறைவனே காரணம், அவன் அருள் இருந்தால்தான் எதுவும் நடக்கும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் கஷ்டமோ நஷ்டமோ மகிழ்ச்சியோ துன்பமோ எதுவும் நம்மை பாதிக்காது. எப்போதும் மகிழ்வுடன், திருப்தியுடன், முழு நிம்மதியுடன் இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.